இது என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 7 தான். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஸ்டெப் வரைக்கும் வாக்கிங் முடிச்சிட்டேன். இங்கே பெங்களூரில் சரியான குளிருங்க. நடந்து வாக்கிங் போகவே முடியல. ஆனாலும் வேறு வழி இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3000 4000 நடந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அங்கே வெயில் இருக்குன்னா வெயில் டைமில் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மழை டைமில் வேர்க்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப டயர்டாகவே இருக்கும். எக்ஸசைஸ்லாம் பண்ணவே முடியாது. முடியாத பட்சத்தில் ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு தான் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டது, இன்றைக்கி என்னோடய வெயிட் 69 வரைக்கும் கூடி இருந்துச்சு, ஒரு 1/2 kg. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் கண்ட்ரோல் இல்லாததுனால. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டும்போது நம்ம 2 வாய் சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெயிட் லாஸில் இருக்கிறதுனால சாதம் தான் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, குழம்பு கூட்டெல்லாம் நிறைய எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம நினச்சிக்குவோம். சில பேரே இல்லையா, நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நிறைய சாம்பார், நிறைய குழம்பு, நிறைய கூட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மிஸ்டேக். அதுலேயும் கலோரிஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட கலோரிஸ் கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதையுமே 1 கப்புனா 1 கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இதுவுமே நிரந்தரம் கிடையாது, டக்குன்னு குறைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு போட்ட சப்பாத்தி 2 மிச்சம் இருந்தது. அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தாளிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த சப்பாத்தியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு முட்டையும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா பெரட்டி சாப்பிட்டேன். இது நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கினதுக்கப்புறம் ஒரு 1 hour வரைக்கும் நல்லா வாக்கிங். இந்த மலையில் வேர்க்கிறது பெரிய விஷயம். ரொம்ப சூப்பராக வேர்த்துருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் நல்லா வேர்த்துருந்துச்சு. ஒர்க் அவுட்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சு எனக்கு கரெக்டாக சாப்பிட முடியல. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். அங்கே வர்ற டைமில் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால லஞ்சு நான் லேட்டாக தான் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு பெரிய அளவுக்கு எதுவுமே எடுத்துக்கல. தயிர் இருந்தது. தயிரில் வெள்ளரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு பெப்பர் சால்ட்டு போட்டு சாலட் மாதிரி வச்சுக்கிட்டேன். இன்னொரு சைடு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்கு போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். இது லஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ரைஸ் தாராளமாக எடுத்துக்கலாம், சப்பாத்தி தாராளமாக எடுத்துக்கோங்க. கூட தொட்டுக்கிட வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, இந்த மாதிரி ஃபைபர் ரிச்சாக எடுத்துக்கோங்க. இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக மோஷன் ப்ராப்ளம் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிரும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சாப்பிடும்போது பெரிய பிரச்சனையே இந்த குழந்தைங்க தான். நம்ம சாப்பிட்றது எல்லாமே பிடுங்கி வச்சுக்குவாங்க. அவங்க நம்ம சாப்பிட விடுறதே கிடையாது. டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஓட்ஸு, குதிரவாளியில் பொங்கல் பண்ணியிருந்தேன். நான் நிறைய டைம் இதோட ரெசிபி கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய மினி விலாக் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஷாப்பிங் ரிவ்யூஸ் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார், சட்னி இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி தாளிக்காமல் அப்படியே தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பொங்கலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அவங்களுக்கொசரம் மட்டும் எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுக்குவேன், இஞ்சிலாம் போட்டு. எண்ணெய் எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டயட் இருக்கும்போது ரொம்பவே நல்லது. நம்மளுக்குன்னு தனியாக ஒரு ரெசிபி பண்ணுறோன்னா சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு லிட்டில் ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் தவாவில் ஏதாவது நம்ம ரெடி பண்ணும்போது ரெசிபி அடியில் பிடிக்காது. ஸோ நீங்கள் எண்ணெயை எவ்வளோ நாளும் கம்மியாக இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை கட் பண்ணுறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சுட்டு அப்படியே நானும் அவங்க கூட சேர்ந்தே சாப்பிட்டுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நானுமே ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு சில டைமில் அந்த டைமிங் எனக்குமே மிஸ் ஆயிரும். ஃப்யூச்சரில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு நான் என்ன சாப்பிட்றேன்றது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.